இந்த சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் மட்டும் எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருதுன்னு தெரியல. சாண்ட்ரா என்னன்னா பிக் பாஸ்க்கு அகைன்ஸ்டாவே பேசுறாங்க, பிக் பாஸே மிரட்டுறாங்க. இன்னொன்னு பிரஜன் பேப்பர் ரவுடி இவரு என்ன பண்றாரு, இஷ்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை மிரட்டுறது அந்த விஷயம்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருமையா பேசுறாரு. நான் இந்த மாதிரி கம்முன்னு இருக்க சொல்லு அதுக்கப்புறம் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலா பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா வந்து ஒவ்வொருத்தரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. இது என்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஃப்ரீ பாஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, இஷ்டத்துக்குன்னு என்ன வேணா பண்ணலாம் யாரை வேணா மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது போயிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா நீங்க ஒரு டாஸ்க் ஆடுறீங்க, அந்த டாஸ்க்ல சில பேர் மேல கோவம் வருது, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப ரூடா இருக்கு. இது வந்து ஒரு டாஸ்க்ல வந்து வெளியே பார்ப்பாங்க, இந்த டாஸ்க்ல பண்றீங்க சரி, அதை தாண்டி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை வந்து பெருமையா பேசுறீங்க அப்படின்னா அது என்னன்னே புரியல. சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு இந்த கமருதீன் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கூட திருப்பி நெருங்கிறதுக்கு ஒரு ட்ரையை வந்து போட்டுட்டு இருக்காரு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஆமா. சோ ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இப்போ ஒத்து போல. சோ அதை பத்தி பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்காரு. அது என்னன்றது டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா, முதல்ல இந்த கமருதீன் மேட்டர்ல இருந்து போய்டுவோம். ஆக்சுவலா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரொம்ப நாளா சண்டை போயிட்டே இருந்தது. இப்பதான் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் செட்டு சேர ஆரம்பிச்சாங்க. சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கமருதீன் கூட பேசுறதுக்கு இப்போ கொஞ்சம் விருப்பம் இல்ல நம்ம டிஸ்டன்ஸ் தள்ளியே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா கமருதீனை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஓகே ட்ரை பண்ணலாமே இப்பதான், அதாவது அவங்க விலைக்கு போறாங்க இப்பதான் ட்ரை பண்ணலாமே தோணுது போல. சோ அதை பத்தி நம்ம திவ்யா அவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கமருதீன் வந்து திவ்யா கிட்ட சொல்றாரு, எனக்கும் இந்த பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா, என் ஃபேமிலி அப்படி என் ஃபேமிலி இப்படி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா, அது வந்து சரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது திவ்யா என்ன சொல்றாங்க, இல்ல இதே மாதிரி தான் வாட்டர் மெலன் ஸ்டாரும், சில பேர் எல்லாம் எதுவும் மாற்ற முடியாது, அவங்கள பத்தி அவங்க பெருமையா அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கமருதீன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பொண்ணு கூட எப்படி வாழ்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உன்னை யாரு வாழ சொன்னது, அதாவது திவ்யா அதை கேட்கறாங்க, உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதா 45 நாளா இந்த வீட்டில் இருக்கல, அவன் இந்த பொண்ணோட கேரக்டர் என்ன பிஹேவியர் என்ன உனக்கு தெரியாதா, என்னடா புதுசா பேசுற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கமருதீன் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட எப்படி நான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா கமருதீன் இவ்வளவு நாள் எதுவுமே தெரியாம இப்பதான் புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனிவேஸ் கம்மு வந்து இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. கம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி வர ஆரம்பிக்குது. இது திருந்தாத ஜென்மன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் கமருதீனை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இந்த இடத்துல பார்வதி, சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பிரஜன் 3 பேர் உட்காந்து டிஸ்கஷன்ல இருக்காங்க. சோ இந்த டிஸ்கஷன் அப்ப என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனியை வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. கனி வந்து அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கழுவி ஊத்துறாங்க. நேற்று நைட் நடந்தது சொல்றேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சொல்றாங்க, இல்ல கனி வந்து என்னன்னா பேசுனதே திருப்பி பேசுறா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் போடுறா அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் கனி வந்து ஸ்ட்ராட்டஜி போடல, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. அதுதான் கனி மேல இருக்க தப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல. ஏன்னா கனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இந்த மாதிரி சாப்பாட்டில் விளையாடுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, சொல்றாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், முதல்லயே அதாவது இந்த பிளான் போடும் போதே அவங்க வந்து அதை சொல்லிட்டு இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, லேட்டா அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணும்போது ஆப்வியஸா தப்பா தெரியுது. ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு திருப்பி ரிஜெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸா தப்பா தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்டென்ஷன் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்றதுல அவங்களுக்கு சுத்தமா அந்த இன்டென்ஷன் வந்து ஒத்து போல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாண்ட்ரா, திவ்யா இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம இப்படி தான் கேம் ப்ளே பண்ணணும், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வயலண்டா தான் ஆடணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, நான் வில்லனிசம் தான்டா பண்ண போறேன், நான் வில்லன் தான்டா அப்படின்ற மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாகி அந்த மோடுக்கு போயிட்டாங்க சாண்ட்ரா, திவ்யா, வியானா இந்த கேட்டகரிலாம். ஆனா கனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோடுக்கு போல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி போலாமா அப்படி போலாம், இப்படி போலாமா அப்படி போலாம் யோசினே இருந்துட்டு கடைசியில் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் நல்ல மோடு போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அது மட்டும் தான் கனி மேலே இருக்க தப்பு. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு திருப்பி வந்து இல்லைன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் தப்பே தவிர மற்றபடி இந்த மாதிரி ஒரு கேம் ஆடணும் அப்படின்றது கனியோட பிளான் இல்லை, இவங்களோட பிளான் தான். ஸோ இந்த பிளான் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் தப்பு யார் மேலே, சாண்ட்ரா, திவ்யா இவங்க மேலே தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது ஆமா நான் அப்படி தான் பண்ணுறேன், இவ்வளோ போல்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு சாண்ட்ராக்கு எங்கேருந்து தைரியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜனுக்கு இருந்து. பிரஜனுக்கு எங்கேருந்து தைரியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜனை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா மாதிரி ஒரு டாஸ்க்ல கூட பண்ணல. அவர் நார்மலாவே எல்லாரும் கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்பட்டாருன்னா அவங்களை அடக்கி வைக்கணும்னு நினைச்சா ரொம்ப ரூடா பண்றாரு. குறிப்பா சுபிக்ஷா இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் சரியா படல. அது என்ன பெருமையாக பேசுறது, சுபிக்ஷாலாம் நான் அந்த ஆக்சுவலாக அந்த காயின் பறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. அப்போ வந்து விக்ரம்கிட்ட சொல்லியிருப்பாரு, சுபிக்ஷா அமைதியாக இருக்க சொல்லு, அதுக்கப்புறம் சரியா இருக்காது நான் பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நம்ம மிரட்டியிருப்பாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருக்காரு சாண்ட்ரா கிட்ட, இந்த மாதிரி சாண்ட்ரா நான் இந்த மாதிரி உங்கள் காயின் பறிக்கிறப்ப உனக்கு எஃப்ஜேக்கு ஒரு கான்வர்சேஷன் போச்சுல, அந்த சமயத்திலே நான் வந்து மிரட்டினேன் சுபிக்ஷாவை, அதுக்கப்புறம் தான் அவள் அமைதியாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன பொண்ணை மிரட்டுறது பிரஜன் வந்து பெருமையாக நினைக்கிறாரா அப்படின்றத எனக்கு கேட்க தோணுது. இன்னொன்று இங்கே
பேப்பர் ரவுடின்றதை மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதுங்க. ஏன்னா ஆக்சுவலா இது வரைக்கும் ஏகப்பட்ட சண்டை போட்டது யாருன்னா கமருதீன் கூட இப்படி பில்டப் போடுறது இல்லை. ஆனா பிரஜன் கொடுக்குற பில்டப் இருக்கு, டேய் நான் வெற்றுவேண்டா, டேய் நான் அவ்வளோ பெரிய ஆள்றா, இவ்வளோ அந்த மாதிரி ஃபுல்லாக பில்டப்பே கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டில் யாராவது ஒருத்தர் அனுப்புவீங்களா, கெமியில் அமித் அனுப்புவீங்களா, கூடவே பிரஜனையும் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா பிரஜன் உண்மையிலே சொல்கிறேன், அவருக்கான கேம் ஆடவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அரோரா முதல்ல எப்படி கேம் ஆடிட்டு இருந்தாங்களோ, ஒரு 5 வாரம் எப்படி கேம் ஆடினாங்களோ அதை தான் பிரஜனும் பண்ணுறாரு. சொல்கிற வேலையை எல்லாத்தையும் செய்கிறாரு. அவர் பண்ணு சைலண்டாக இருக்காரு, அவ்வளோதான். பிரஜனுக்குன்னு ஒரு கேம் பிளேவே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாண்ட்ராக்கு அப்பப்போ வந்து சப்போர்ட் கொடுக்குது, மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குது. சாண்ட்ரா மற்றவங்களை மிரட்டும் போது அவங்க ஏதாவது ஆப்போசிட்ல மிரட்டினா கூட போய் பின்னாடி போய் இது சொல்லுது, செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிற்கிறது. என் பொன்னாடி நீ பேசுறி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறது. ஸோ இந்த வேலையை தவிர பிரஜன் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணுறாருன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாரு. ஸோ அதனால பிரஜனை முதல்ல அனுப்புங்க. அனுப்புனாதான் சாண்ட்ராவோட அந்த ஸ்டெபிலிட்டி எப்படின்னு தெரியும். அதாவது தனியாக இண்டிவிஜுவலாக ஆடும்போது மென்டலாக ஒரு சப்போர்ட் இல்லாத போது ஓகே அவங்க எவ்வளோ கேப்பபிளான பிளேயர்ன்றது அப்போ தான் தெரிய வரும். என்னதான் இருந்தாலும் விக்கில் சிக்கிரம் சொன்னார்ல, இந்த மேட்டர் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லைனா இவ்வளோ கான்ஃபிடென்ட் வராதுங்க. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சாண்ட்ரா ஹேண்டில் பண்ணுறாங்கன்றீங்க. அதாவது பிக் பாஸ் எதிர்த்து பேசுகிறாங்க. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல் டாஸ்க் ஒன்று நடந்திருக்கும். அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை அதாவது அந்த டிஷர்ட் வந்து கேட்டிருப்பாங்க திருப்பி கொடுக்க சொல்லி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மாற்றிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃப்ரீயாக இல்லை. ஸோ ஃப்ரீயாக இல்லைன்னு நார்மலாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவங்க ஆட்டிடியூட் எப்படி போகுதுன்னா, நான் இப்போ என்ன இங்கே கழட்டு வா அங்கே தான் ஃப்ரீயாக இல்லை இங்கே கழட்டுமா சொல்லு அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கோவத்தை வந்து காமிக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் சாண்ட்ரா நீங்கள் பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லைன்னு உங்களுக்கே புரியுதா இல்லையா? பக்கத்துலேயே அந்த புருஷன் ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அந்த அளவு சொல்லணும்ல, நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி அவனும் ஏற்றி விட்றான். டேய் என்னடா பண்ணுறீங்க? பிரஜன் அவராக சொல்லியிருக்கணும், இந்த பாரு சாண்ட்ரா அவன் என்ன கேட்குறான், டிஷர்ட் கேட்குறான், ஓகே இப்போ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு பிஹேவ் பண்ணுறேன், இந்த மாதிரி இங்கே கழட்டவா நீ எதுக்கு கேட்குற, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் பிரஜன் சுத்தமாக சொல்கிறதே இல்லைங்க. எனக்கு அதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது. சாண்ட்ரா ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணுறதை பார்க்கும்போது ஓகே ஒரு ஹஸ்பண்டாக வந்து இது மாதிரிலாம் பண்ணாத, வெளியில் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல. ஆமாம் அது கரெக்டு. முதல்ல இவர் பிஹேவ் பண்ணுறது கரெக்டாக தான். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒத்து போகிறாங்க இந்த விஷயத்தில். எதுலன்னு கேட்குறீங்களா? 2 பேருமே மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுல அந்த ஒரு வயலண்ட் மோடில் ஒத்து போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட கேம் பிளே நான் விமர்சனம் பண்ணல. அதாவது அவங்க இப்படி பண்ணுறது சரி, அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம அவங்க வந்து ஒரு மோடுக்கு போகிறாங்க. அதாவது பார்வதி சாண்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனிசம் தான் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா வயலண்டாக தான் ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து போகிறாங்க. அதில் என்ன தப்பு? அது அவங்களோட கேம் பிளே, அது வந்து அவங்க விமர்சனத்தை அவங்க சந்திச்சுக்கிட்டோம். ஆனால் அவங்க ஆட்டிடியூட் இருக்குல்ல, பிரசன்ட் சாண்ட்ரா ஆட்டிடியூட், அதுதான் தப்பா இருக்குன்ற. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஒரு கேரக்டரைஸ் பார்க்கும்போது அந்த ஆட்டிடியூட் வந்து உங்களுக்கு கோவம் இருக்கலாம். இப்போ எஃப்ஜே வந்து அதே ஆட்டிடியூட் உங்ககிட்ட காமிச்சா உங்களால் ஏற்றுக்க முடியுதா? அவன் இத்தனைக்கும் பெருசாக ஆட்டிடியூட் காமிக்கல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பண்ணுறதுல நேற்று வந்து சொதப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கேப்டன்சியில். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்ஜே கிட்ட திருப்பி இந்த ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியா இல்லை. ஒரு டிஷர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறான், அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்பயே நான் கழட்டுமா, இங்கே கழட்டுவா, என்ன இங்கே கழட்டுமா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு போகிறது. அவன் ஓட்டான் திருப்பி எஃப்ஜே. ஐயே எனக்கு தெரிஞ்சு பார்வதி தான் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ பார்வதியை பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட்ரா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சாண்ட்ராவை ஏற்றி விட்டுட்டு இருக்கு நல்லா. ஓகே அக்கா நம்ம இதை பண்ணலாம், அக்கா நம்ம அது பண்ணலாம், கனி பார்த்தீங்களாக்கா இப்படி பண்ணிருச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் தான். கனி வந்து இப்படி பண்ணுறாங்க, கனி வந்து அவங்க வந்து பயங்கரமான கேம் பிளே ஆடுறாங்க, அவங்க வந்து அப்படி பெரட்டுறாங்க, இப்படி பெரட்டுறாங்க, உருட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பாயிண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓகே நம்ம பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் நம்மளால முடியல. ஓகே இப்போ சாண்ட்ரான்னு ஒரு பெரிய ஆள் வந்திருக்கு, பெரிய ஆட்டக்காரங்க வந்திருக்காங்க, இந்த ஆட்டக்காரங்க கூட சேர்ந்து இதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி பார்வதி பக்காவாக டீம் ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வெளுத்து விடும் போது தான் வெளுத்து விடுவாரா முதல்ல அப்படி ஒரு கேள்வி இருக்குது. வெளுத்து போது நிறைய பேருக்கு தெரியும். குறிப்பா பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜனுக்கு கொஞ்சம் தெரியணும், இல்லைனா கேம் பிளே மாறாது, அவங்க பண்றது சரி அப்படின்னு நம்ம நினைச்சுப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.